டிரைவேக்ஸ்ல விக்கிற வண்டி எல்லாமே வந்து சர்டிஃபைடு வெஹிக்கிள்ஸ் நம்ம சொல்றோம். இப்போ டிரைவேக்ஸ்ல எடுக்கிறனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. KTMல டியூக் 390 ஸோ வெறும் 19,000 கிலோமீட்டர் தான் ஓடிக்கு, 19,863 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. ஸோ 2019 மாடலு. ஸோ பிரைஸ் பாத்தீங்கன்னா நான் கோட் பண்றது ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சதீஷ், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க சார். பிசினஸ் எல்லாம் பரவாயில்லைங்களாங்க சார்? பரவாயில்லைங்க, நல்லா போயிட்டு இருக்கீங்க. போயிட்டு இருக்கு. ஓகேங்க சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிரைவேக்ஸ்ல இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிரைவேக்ஸ்னா மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லிடுறீங்களாங்க சார்? ஸோ டிரைவேக்ஸ்ங்கிறது வந்து இந்தியாவோட லார்ஜஸ்ட் ப்ரீ ஓன்டு டூ வீலர் நெட்வொர்க்குங்க. இது வந்து ஸ்டார்டட் பை மிஸ்டர் நரேன் கார்த்திகேயனுங்க. ஸோ இந்தியாவுக்குள்ள நம்ம கிட்ட வந்து 46 ஷோரூம்ஸ் இருக்குங்க. அண்ட் இனி நாங்கள் ஃபர்தரா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேங்க சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிரைவேக்ஸிங் சார், இப்போ கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கன்சல்டன்சிங் இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து பைக் கன்சல்டிங் நிறைய இருக்கு. ஏன் வந்து நம்ம பாத்தீங்கன்னா டிரைவேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வண்டி பர்ச்சேஸ் பண்ணணும்? ஸோ டிரைவேக்ஸ்ல நம்ம ஏன் பர்ச்சேஸ் பண்ணணும்னா நமக்கு வந்து ஒரு 3 விஷயம் நான் வந்து ஸ்ட்ராங்கா சொல்லுவேனுங்க. டிரைவேக்ஸ்ல விற்கிற வண்டி எல்லாமே வந்து சர்டிஃபைடு வெஹிக்கிள்ஸ் நம்ம சொல்றோம். ஸோ சர்டிஃபைடு வெஹிக்கிள்ஸ்னா என்னன்னா ஒரு 140 செக் பாயிண்ட்ஸ்ல வந்து நம்மளோட டிரைவேக்ஸோட மைக்ரோ ஃபேக்டரியில ரீஃபர்பிஷ்ட் பண்ணி நம்ம விற்கிறோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து நம்ம வண்டி குவாலிட்டியில வந்து கொஞ்சம் எல்லா வண்டியை விட மார்க்கெட்ல இருக்கிற வண்டி கொஞ்சம் குவாலிட்டியில அதிகமா பெனிஃபிட்ஸ் ஏதாச்சும் இருக்குங்களாங்க சார் நம்ம கிட்ட? இப்போ டிரைவேக்ஸ்ல எடுக்கிறனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. முக்கியமான பெனிஃபிட்ஸ் முதல்ல எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வாரண்டி கொடுக்குறோம். எந்த வண்டி நம்ம டிரைவேக்ஸ்ல எடுத்தாலுமே 1 வருஷம் வாரண்டி வந்துருங்க. ரெண்டாவது பெனிஃபிட் பாத்தீங்கன்னா 3 ஃப்ரீ சர்வீஸ் வந்துருங்க. இப்போ உங்களுக்கு புது வண்டி எடுத்தா என்னென்ன பெனிஃபிட்ஸ் வருமோ ஈக்குவலா அதுக்கான பெனிஃபிட்ஸ் நமக்கு ரீஃபர்பிஷ்ட் வெஹிக்கிள்ல வந்துருது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா லோன் ஃபெசிலிட்டிஸ். இப்போ லோன் ஃபெசிலிட்டிஸ் எடுத்துட்டீங்கன்னா நமக்கு வந்து 95% வரைக்கும் நம்ம லோன் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறோம். அடுத்தது வந்து வட்டி விகிதம். வட்டி விகிதம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட்ல எங்கேயுமே கிடைக்காத வட்டி விகிதம் நம்ம கிட்ட கிடைக்குங்க. ₹1.10 இருந்து வட்டி ஆரம்பிக்குதுங்க நம்ம கிட்ட. சிபில் கம்மியா இருக்கிறவங்களுக்கும் நம்ம நல்லா இன்ட்ரெஸ்ட் பண்ணி தரோம். சிபில் நல்லா இருக்கிறவங்களுக்கும் நல்லா பண்ணி தரோம். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம கிட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட டிரைவேக்ஸ்ல வண்டியோட பிரைஸ் ரேஞ்சஸ், என்ன மாதிரி வண்டிஸ், என்ன மாதிரி வெரைட்டிஸ் இதெல்லாம் இருக்குங்க சார்? ஸோ நம்ம கிட்ட டிரைவேக்ஸுக்கும் வெளியில் இருக்கிற மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம்னு பாத்துட்டீங்கன்னா நமக்கு வந்து வெரைட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 150+ ஸ்டாக்ஸ் நம்ம கிட்ட இருக்குங்க. எந்த வெரைட்டி எடுத்துட்டாலுமே இப்ப நமக்கு அட்வென்ச்சர் வெஹிக்கிள் எடுத்துட்டாலுமே நம்ம கிட்ட இருக்கு. இல்ல கொஞ்சம் வயசானவங்க ஓட்டுற மாதிரி வண்டி வேணும் அப்படின்னாலுமே நம்ம கிட்ட வந்து இருக்கு. மிட் செக்மெண்ட் ரேஞ்ச் இருக்கு. காலேஜ் பசங்க ஓட்டுற மாதிரி வேணும்னாலுமே நம்ம கிட்ட க்ரூசர் டைப் இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிள் டைப் இருக்கு. ஸ்கூட்டர்ஸ்லயும் அதே மாதிரிதான். நமக்கு வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் பெப்புல இருந்து நமக்கு வந்து 125 ஸ்கூட்டர்ஸ் வரைக்கும் நம்ம கிட்ட வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம கிட்ட வந்து ஒவ்வொரு செக்மெண்ட்லயுமே நம்ம கிட்ட வந்து 10 இருந்து 15 வண்டி நம்ம கிட்ட இருக்கு சார். இப்போ நம்ம டிரைவேக்ஸ்லங்க சார், இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே யூஸ்டு வெஹிக்கிள்ங்களாங்க சார்? ஸோ டிரைவேக்ஸ்ல வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம வந்து யூஸ் வெஹிக்கிள்னு சொல்ல முடியாதுங்க. யூஸ் வெஹிக்கிள் அப்படின்னா நம்ம வாங்கி விற்கிறதுங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து ப்ரீ ஓன்டு ரீஃபர்பிஷ்ட் வெஹிக்கிள் நம்ம சொல்றாங்க. அது என்ன அர்த்தம்னா நம்ம கஸ்டமர் கிட்ட இருந்து வண்டி வாங்குறோங்க. நம்மளோட மைக்ரோ ஃபேக்டரி டிரைவேக்ஸுக்கு தனியா ஒரு மைக்ரோ ஃபேக்டரி நம்ம வச்சிருக்கிறோம். அந்த மைக்ரோ ஃபேக்டரியில வந்து எல்லா வண்டியில இருக்கிற தேய்மான பொருள், ஸ்கிராச்சஸ், டென்ட் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து 100% ஃபேக்டரி ஃபினிஷ் கொண்டு வந்து நம்ம சேல் பண்றோம். இது பேர் தான் நம்ம ரீஃபர்பிஷ்ட் வெஹிக்கிள் நம்ம சொல்றோம். ஸோ இதுதான் நாம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட டிரைவேக்ஸ்ல இருக்கிறது எல்லாமே வந்து ரீஃபர்பிஷ்ட் வெஹிக்கிள்ங்க. யூஸ்டு வெஹிக்கிள் இல்லைங்களா? யூஸ்டு வெஹிக்கிள்னா ஸ்கிராச்சஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கும். பட் நம்ம கிட்ட இருக்கிற வண்டியில ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட இருக்காது. நிறைய பேர் என்னன்னா டிரைவேக்ஸ்னா வந்து பாத்தீங்கன்னா யூஸ்டு வெஹிக்கிள் தான் நினைச்சிட்டு இருக்காங்க சார். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா யூஸ்டு வெஹிக்கிளுக்கும் அடுத்த ஸ்டெப் மேல மெயினா வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து எதுக்காக ஸ்பெஷலா டிரைவேக்ஸ்ல வந்து எதுக்காக வந்து வண்டி வாங்கணும்? சோ இப்ப நம்ம வந்து ஃபைனலா வந்து ஒரு 3 விஷயம் வந்து மக்களுக்கு புரியுற மாதிரி சேர்ற மாதிரி நான் சொல்றேனுங்க. ஒரு ஃபர்ஸ்ட் வந்து டிரைவேக்ஸ்ல வந்து வாரண்டி கொடுக்குறேங்க. 1 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாரண்டி கொடுக்குறோம். 12,000 கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்டி கொடுக்குறோம். 12 மாசம். இதுதான் வந்து நம்மளோட கிரைட்டீரியா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கடைசியா இருக்கிற 7 வருஷம் வண்டிகளுக்கு நம்ம கொடுக்குறோம். டிரைவேக்ஸ்ல விற்கிற எல்லா வண்டிகளுக்குமே 7 வருஷம் வண்டிகளுக்கு நம்ம கொடுக்குறோம்.
இது வந்து ரொம்ப முக்கியம். இது எங்கேயுமே கிடைக்காது. புது வண்டி எடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு வாரண்டி கிடைக்கும். யூஸ்ட் வண்டியிலயோ வெளியில கிடைக்காது. ரீஃபர்பிஷ் வண்டியில நாங்க கொடுக்குறோம். இது ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்டுங்க சதீஷ். ரெண்டாவது எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம டாக்குமெண்டேஷன் ஒர்க்ஸ், நேம் டிரான்ஸ்பர் ஆகட்டும், இன்சூரன்ஸ் ஆகட்டும், 100% எல்லா வண்டிக்குமே நம்மளே எடுத்துக்கிறோம். கஸ்டமருக்கு இந்த பர்டன் கொடுக்கறது கிடையாதுங்க. கஸ்டம் கொடுக்கறது இல்ல, நம்மளே வந்து பண்ணி உங்களுக்கு ஆர்சி புக்கு கையில கொடுத்துறோம். இன்சூரன்ஸ் நீங்க வண்டி இங்க எடுக்கும் போது 1 வருஷத்துக்கான ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துறோம். அது பேர் ஓடி இன்சூரன்ஸ் நம்ம சொல்லுவோம். இது 2 நம்ம கொடுத்துறோம். மூணாவதுன்னு எடுத்துட்டீங்கன்னா சர்டிஃபைடு வண்டின்னு சொல்றோம். சர்டிஃபைடு வண்டினா நம்ம என்னன்னா, நம்ம வந்து எல்லாத்தையும் புரியுற மாதிரி சொல்லலாம். என் வண்டி ரோட்ல போய் நடு ரோட்ல போய் நிக்காதுங்க. தைரியமா நம்ம அதை சொல்லலாம். 100% கேரண்டி நம்ம கொடுக்கலாம். நம்ம வண்டி போய் ரோட்ல நிக்காது. மக்களுக்கு எடுக்கிறவங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. இது வந்து 120+ செக் பாயிண்ட்ஸ்ல நாங்க எங்க ஃபேக்டரியில செக் பண்ணி தான் இங்க கொடுக்குறோம். ஒவ்வொரு வண்டிக்குமே எங்களுக்கு குவாலிட்டி இன்ஸ்பெக்டர் இருக்கிறாங்க. அதை செக் பண்ணி A to Z எல்லாம் சர்டிஃபை பண்ணி தான் நம்ம ஷோரூமுக்கே வருங்க. அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமருக்கு டெலிவரி பண்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா 100 செக் பாயிண்ட்ஸ்ல செக் பண்றோம். செக் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். சோ கஸ்டமருக்கு முன்னாடியே செக் பண்றோம். சோ அப்போ வந்து நமக்கு கஸ்டமருக்கு நம்பிக்கை தன்மை நமக்கு கொடுக்குறோங்க. அப்ப கஸ்டமர் வண்டியில ரோட்ல ஓட்டும் போது 4 பேர்த்துட்டு சொல்ற மாதிரி தான் இருக்கும். சோ இதுதான் நம்மளோட உத்தரவாதங்க. ஓகேங்க சார். இப்போ நம்ம என்னென்ன கேட்டகரிஸ் வண்டி ஏசிஸ்ன்னு சொல்லி பார்த்தலாமாங்க சார்? பாத்துறலாங்க. ஹாய் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க பேர் ப்ரோ? கௌஷிக் ப்ரோ. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிரைவ் எக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கேட்டகரிஸ் வைஸ் வண்டி எல்லாம் இருக்குங்க ப்ரோ? இப்போ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா க்ரூசிங் டைப் இருக்குங்க ப்ரோ, கஃபே டைப் இருக்கு, ஸ்கூட்டி டைப் இருக்கு, ஸ்போர்ட்ஸ் டைப் இருக்கு, அட்வென்ச்சர் டைப் இருக்கு. இந்த மாதிரி நிறைய செக்மெண்ட் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம்னா எக்ஸ்பல்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ எக்ஸ்பல்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா நீங்க ஆஃப் ரோட்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆன் ரோட்லயும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பிளாக்ல கிளாஸியா இருக்கும். உங்களுக்கு 2022 மாடல். இது 14,000 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு ஓடி. ஸோ வித் 1 இயர் வாரண்டியோட உங்களுக்கு வந்துடும். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,06,854 வரும் வித் வாரண்டி. ஸோ இதுல என்ன பிளஸ் அப்படின்னா, ஸோ வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 70% இருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்க வெளியே எடுத்துட்டு போனீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்க ஒரு 35,000 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்க ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வேணா நீங்க மாத்திக்கலாம். ஸோ கிலோமீட்டரும் உங்களுக்கு கம்மியா ஓடிக்கும். ஓகே. இப்போ நல்ல வண்டி இல்லைங்களா? சூப்பர் வண்டி ப்ரோ, அருமையான வண்டி. பேக் பெயின் அந்த மாதிரி எதுவும் வராது. கட் சீட் இல்லாததுனால ஸோ மோஸ்ட் லேடிஸும் ஜென்ஸ் 2 பேரும் யாருமே இருந்தாலும் நல்லா உட்காந்துக்கலாம். வந்து கம்ஃபர்டபுளா நம்ம போய்க்கலாம். அப்பாச்சி RTRல பாத்தீங்கன்னா இது 200cc வெஹிக்கிள் வண்டி. ஸோ 2023 and 11,700 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 134,448 வரும் உங்களுக்கு. ஸோ ஐ கேஷியான வெஹிக்கிள், ரெட் வித் பிளாக்ன்றதுனால நல்லா ஐ கேஷியா இருக்கும். ஸோ ஸ்போர்ட்ஸ் டைப்பாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேமிலி பர்பஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெட் வித் பிளாக்ன்றது நல்லா கேட்சியா இருக்கும் வண்டி. ஸோ டியூல் சேனல் வெஹிக்கிள் வண்டி இது. ஸோ கிளஸ்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டிஜிட்டல்ல வந்துடும். ஸோ எதுவுமே அனலாக்ல கிடையாது, எல்லாமே டிஜிட்டல்ல வந்துடும். காலேஜ் பசங்களும் வரலாம், ஃபேமிலி மேன் 2 பேரும் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. ஏன்னா சீட் வந்து பாத்தீங்கன்னா பிளைன் சீட் மாதிரி தான் இருக்கும். ஆமா, பிளைன் சீட் மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒரு பின்னாடி உட்காரும்போது ரொம்ப ஹைட்டா இருக்கிற மாதிரிலாம் தெரியாது. ஸோ நல்லா கிளாஸியா இருக்கும் உங்களுக்கு. ஓட்டும் போது நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும் உங்களுக்கு. டிவிஸ்ல ஒரு நல்ல மாடல் இல்லைங்களா அப்பாச்சி? டிவிஎஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாடல்னு சொல்லலாம். நம்ம இதுக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் லைவ்ல இருக்கு இல்லைங்களா? எல்லாம் இருக்கும் ப்ரோ. இல்லைனாலும் நாங்களே போட்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு. வந்து பம்பர் டு பம்பர் நாங்களே போட்டு கொடுத்துருவோம். பஜாஜ் பாத்தீங்கன்னா 220 பார்க்க போறோம். ஸோ 220 பாத்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டான வெஹிக்கிள் இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து கேட்கற வண்டி இந்த வண்டி தான். ஷோரூம்ல வந்தீங்கன்னா ஸோ மேக்ஸிமம் நிறைய பேர் கேட்கறது பாத்தீங்கன்னா 220 இருக்கா 220 இருக்கா அதை தான் கேட்கறாங்க நிறைய பேர். ஸோ இது பாத்தீங்கன்னா இப்போ நம்ம டிரைவ் எக்ஸ்ல ஒரு வண்டி இருக்குங்க. ஸோ இதோட பிரைஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 45,000 வரும். கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 94,366 ஓடி இருக்கு. 2015 மாடலுங்க. ஸோ ரொம்ப டிமாண்டான வெஹிக்கிள். ஸோ கிளாஸியா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா பிளாக் பேந்தர் மாதிரி உங்களுக்கு ஓட்டுன ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும் இந்த வண்டி உங்களுக்கு. ஸோ எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ப்ரோ? ஸோ இது 94,366 ஓடி இருக்குங்க. ஓகே ஓகேங்க. ஸோ 2015 மாடல். இப்போ இது என்ன பிரைஸ்ங்க ப்ரோ வருது? இது 45,000 வரும். பஜாஜ் N250. ஸோ இந்த வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிலோமீட்டர் வெறும் 16,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு உங்களுக்கு. ஸோ 2021 மாடல் நம்ம ஒரு வண்டிங்க. ஸோ TN1099. ஸோ பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம 1,29,003 rupees நம்ம கோட் பண்றோம். ஸோ இதுவும் பஜாஜ்ல பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெஹிக்கிள் இது. ஸோ டயர் கண்டிஷனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 80% இருக்கு. ஸோ நீங்க மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 20,000 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்க ஓட்டிக்கலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லோன் வந்து 95% இருக்கு. பண்ணிக்கலாம். 95% லோன் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா வண்டிக்குமே 95% லோன் இல்லைங்களா? ஆமா, எல்லா வண்டிக்கும் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட் அந்த காலேஜ் பீப்புள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற வண்டி இதுதான். ஸோ N160, N250 இந்த மாதிரி வண்டி தான் நிறைய விரும்பி எடுக்கிறாங்க. 220 செக்மெண்ட்ல இருந்து பல்சர்ல எடுத்துக்கிட்டே எனக்கு சூப்பர் வண்டி இது. இன்சூரன்ஸ் எல்லாம் லைவ்ல இருக்கு இல்லைங்களா? இன்சூரன்ஸ் நாங்களே போட்டு கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு என்ன வரும்ன்றது நான் சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். இன்சூரன்ஸ் ஃபுல் இன்சூரன்ஸ் நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். ஸோ 3 ஃப்ரீ சர்வீஸ் உங்களுக்கு வரும். ஸோ 1 இயர் வாரண்டி உங்களுக்கு வந்துடும். ஸோ 2,500 உங்களுக்கு ஆக்சசரிஸ் உங்களுக்கு வந்துடும். இது எல்லா வண்டிக்குமே அப்ளிகபிள். எல்லா வண்டிக்கும் அப்ளிகபிள். நம்ம சின்ன பட்ஜெட்ல இருந்தாலும் அந்த வண்டிக்கு எந்த பட்ஜெட்ல நீங்க வண்டி எடுத்தாலும் இது அப்ளிகபிள். இருக்கு. அந்த இப்ப 2,500 ரூபாய் ஆக்சசரிஸ் கிஃப்ட் இருக்கு அவைலபிள்.
எல்லா வண்டிக்கும் அவைலபிள் உங்களுக்கு. இப்ப நம்ம ஸ்கூட்டியோ இல்ல ஒரு எக்ஸலோ எடுத்தாலும் அந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு நீங்க எடுத்தாலும் இது வரும் இருக்கு நம்ம கிட்ட எல்லா வண்டிக்கும் எல்லாமே. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன வண்டி பார்க்க போறோம்னா V-Strom SX. இது வந்து ரொம்ப டிமாண்டான கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் 4167 தான் ஓடி இருக்கு. 2023 மாடல். பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2,18,025 rupees வரும் சார். இது இதுவும் அதே தான். நான் ஆல்ரெடி உங்களுக்கு என்ன சொல்றேன் எல்லாமே உங்களுக்கு அப்ளிகபிளா தான் இருக்கும். இதுலயும் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் எல்லாமே உங்களுக்கு டிஜிட்டல்ல தான் வரும் உங்களுக்கு. ஸோ ஆஃப் ரோடு யூஸ் பண்ணிக்கலாம், ஆன் ரோடு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு என்ன இதுல என்ன பிளஸ் அப்படின்னா உங்களுக்கு கிலோமீட்டரும் உங்களுக்கு கம்மியா ஓடி இருக்கு. டயர் கண்டிஷனும் பாத்தீங்கன்னா 90% இருக்கு உங்களுக்கு. சோ ஆல்மோஸ்ட் நியூ வண்டி தான் இது உங்களுக்கு. இப்ப சுசுகி SX 250 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டடான ரொம்ப டிமாண்டான வெஹிக்கிள்ங்க இது. இப்ப அதிகமா இது வச்சிருக்க மாட்டாங்க, ரோட்லயே கூட பார்க்க முடியாது. இந்த வண்டி மார்க்கெட்லயே வெளியே எங்கேயுமே நீங்க பாத்துக்க முடியாது. இது எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க? வெறும் 4000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. வெறும் 4000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இப்ப இது புது வண்டி வாங்கினா எவ்வளவு பிரைஸ் இருக்குங்க? சோ இதுல இருந்து உங்களுக்கு ஒரு 40 to 50,000 உங்களுக்கு அடிஷனலா வரும். அடிஷனலா வரும். ஆமா. சோ இப்போ நாங்க கோட் பண்றது பாத்தீங்கன்னா 2,18,025 rupees. 2,18,000. இப்ப வந்து இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா? ஆல்ரெடி என்ன சொல்றீங்க எல்லா பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு இருக்கு. வாரண்டில இருந்து, இன்சூரன்ஸ்ல இருந்து, நேம் டிரான்ஸ்ஃபர்ல இருந்து 3 ஃப்ரீ சர்வீஸ், 2,500 rupeesக்கான அந்த ஆக்சரிஸ் உங்களுக்கு அப்ளிகபிளா இருக்கு. எல்லாத்துக்கும் அப்ளிகபிள். எந்த வண்டி எடுத்தாலும் நம்ம கிட்ட நீங்க பிரைவேட்ஸ்ல பொறுத்தவரை நீங்க எந்த வண்டி எடுத்தாலும் சரி, பேஸ் மாடல்ல இருந்து எடுத்து நீங்க டாப் அந்த 400cc வரைக்கும் நீங்க போனாலும் கூட உங்களுக்கு நான் என்ன சொன்னனோ அது எல்லாமே அப்ளிகபிளா இருக்கும். அப்ளிகபிள் புது வண்டி கண்டிஷன் தான் இல்லீங்களா? இது மேக்ஸிமம் யார் யூஸ் பண்றாங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி வெளியே நல்ல டிராவல் பண்றவங்க அந்த மாதிரி போறவங்களுக்கு இந்த வண்டி நல்லா சூப்பரா இருக்கும். உங்களுக்கு சூப்பரா இருக்கும், நல்லா சூப்பரா கம்ஃபர்டபுளா இருக்கும். உங்களுக்கு ஆஃப் ரோட் ஆன் ரோட் ரெண்டுமே பக்காவா இருக்கும். சூப்பரா யூஸ். இப்ப எதுவுமே மாத்த தேவையில்லை இல்லீங்களா? எதுவுமே நீங்க பண்ண தேவையில்லை ப்ரோ. வண்டி புது வண்டி, நீங்க அப்படியே வந்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணிட்டு வண்டி எடுத்துட்டு போய்க்கலாம். இப்ப புது வண்டி போறதுக்கு இங்க போய்க்கலாம். 100% ஒரு 50,000-60,000 கம்மியாவே ஆகும். ஆமா ஆமா. நம்ம என்ன வண்டி பார்க்க போறோம்னா ஹீரோல பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் பார்க்க போறோம். எக்ஸ்பிரஸ் 42 பார்க்க போறோம். சோ இந்த வண்டியோட கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் 7,564 தான் ஓடி இருக்கு. 2022 மாடலுங்க. சோ பிரைஸ் பாத்தீங்கன்னா நான் கோட் பண்றது 1,31,877 நாங்க கோட் பண்றோம். சோ ப்ளூ கலர் என்ன கிளாஸியா இருக்கும் உங்களுக்கு வண்டி. சோ ரேராத 1 or 2 வெஹிக்கிள்ஸ் நீங்க பார்க்க முடியும் இந்த ப்ளூ கலர்ல. எவ்வளவு கோட் பண்றீங்க? சோ இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 1,31,877 தான் நாங்க கோட் பண்றோம். பிரைஸ் இது கிலோமீட்டரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியா ஓடி இருக்குங்க. வெறும் 7,500 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 7,500 தான் உங்களுக்கு ஓடி இருக்குங்க. இது வண்டி ஒரு டென்ட்டோ ஒரு ஸ்கிராச்சோ எதுவுமே இருக்காது. நம்ம கிட்ட எடுக்கிற வண்டி மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டென்ட் ஸ்கிராட்ச் அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. சோ நாங்க எடுக்கிற எல்லாமே இப்போ சூப்பரான வண்டி தான் நாங்க எடுக்கிறோம். இப்ப டயர் கண்டிஷன் நல்ல கண்டிஷன் இல்லைங்களா? கண்டிஷன் 90% இருக்கு. நியூ வண்டி தான் உங்களுக்கு. நியூ வண்டி தான். மேக்ஸிமம் நியூ வண்டி போறதுக்கு இங்க வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு வண்டி வாங்காட்டி விசிட் மேட்ச் பண்ணி பார்க்கலாம் இல்லைங்களா? நீங்க விசிட் பண்ணீங்கனாலே நம்ம கிட்ட நீங்க எடுத்துருவீங்க. ஏன்னா நம்ம வண்டி அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான வண்டிங்க. நம்ம ரீஃபர்பிஷ்மென்ட் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். இன்ஜின் ஆயில், பிரேக் ஆயில், கூலண்ட், கிளட்ச், பிரேக், வாட் எவர் இட் இஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். சோ அப்படி நீங்க கம்பேர் பண்ணும்போது நீங்க புது வண்டிக்கும் பழைய வண்டிக்கு என்னன்னா அது 0 கிலோமீட்டர் நீங்க எடுப்பீங்க, நம்ம கிட்ட ஒரு 5,000 கோட்டினதே எடுப்பீங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். மத்தபடி நீங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நியூ வண்டி தான் உங்களுக்கு. இப்போ நம்ம டிரைவர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா லோ கிலோமீட்டர் வண்டி தான் இருக்கும் இல்லைங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா லோன் ப்ராசஸ் எல்லாம் ஆகும்? சோ நம்ம மேக்ஸிமம் ரொம்ப ஹாசல் ஃப்ரீ ப்ரோ. எப்படின்னா மேக்ஸிமம் 30 minutes. ஸோ டெலிவரி ப்ராசஸும் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து வாட்டர் வாஷ் அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 2 hours எடுக்கும். அவ்வளவுதான். 2 hours வண்டி எடுத்துட்டு நீங்க போய்க்கலாம். சிபில் ஸ்கோர்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, ப்ரொஃபைல் சூப்பரா இருந்துச்சுன்னா எல்லாமே நான் கரெக்டா நடக்கும். KTMல அட்வென்ச்சர் பார்க்க போறோம். அட்வென்ச்சர்ல பாத்தீங்கன்னா 250 பார்த்துட்டு இருக்கோம். சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் 12,997 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 2020 மேனுஃபேக்சரிங்கும். சோ பிரைஸ் நாங்க கோட் பண்றது பாத்தீங்கன்னா 2,92,000. சோ இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா உங்களுக்கு ஃபோர்க் பாத்தீங்கன்னா அப்சைட் டவுனா இருக்கும். உங்களுக்கு USD வந்துடும். சோ அப்படின்னும் போது உங்களுக்கு சஸ்பென்ஷன் நல்லா இருக்கும். வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் உங்களுக்கு தெரியும். சோ செகண்ட் பாத்தீங்கன்னா கிளஸ்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபியூச்சர்ஸும் அதுலயே உங்களுக்கு வந்துடும். லைக் ப்ளூடூத் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். சோ இதுல முன்னாடி பாத்தீங்கன்னா LED உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க லைட். சோ நைட் டைம் போகும்போது ஃபோக்கஸ் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு அட்வென்ச்சர்ல நல்ல பரவான பைக் இல்லீங்களா? ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு கூட நம்ம சொல்லலாம். பஜாஜ் டாமினர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 135 வரும். சோ கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் 50,000 கிலோமீட்டர் தான் ஓடிக்கு. 2017. சோ 400cc விரும்புறவங்க நல்ல கொஞ்சம் வண்டி நல்லா ஓட்டுறவங்க, இந்த மாதிரி ட்ராக்கு போறவங்க, பிராக்டிஸ் பண்றவங்க அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கு சோ இந்த மாதிரி வண்டி வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்ஜின் கண்டிஷன்லாம் பக்காவா இருக்கு இல்லீங்களா? அதெல்லாம் 100% வரும். KTMல Duke 390. சோ வெறும் 19,000 கிலோமீட்டர் தான் ஓடிக்கு. 19,863 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. சோ 2019 மாடல். சோ பிரைஸ் பாத்தீங்கன்னா நான் கோட் பண்றது 2,40,073 rupees. சோ ரீஃபர்பிஷ்மென்ட் இருக்கிறதுனால புது வண்டி கணக்கு தான். நீங்க தைரியமா நீங்க எடுத்துக்கலாம். காஸ்ட் வண்டி இங்க பொறுத்தவரை டிரைவர்ஸ் பொறுத்தவரை உங்களுக்கு எல்லாமே பெஸ்டான குவாலிட்டியான வண்டி தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா எல்லாமே கஃபே டைப் பைக் தான் நம்ம பார்க்க போறோம். சோ கஃபே டைப்னா நல்ல வெயிட்டான இருக்கிற வண்டி தான் கஃபே டைப். அதுல நம்ம பாத்தீங்கன்னா Honda CB 350 நம்ம கிட்ட ஒரு வண்டி அவைலபிளா இருக்குங்க. சோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1,82,126 வரும். சோ மாடல் பாத்தீங்கன்னா 2022 மாடல். சோ கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் 26,649 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு ஓடி. சோ டயர் கண்டிஷனும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நியர்லி 90% உங்களுக்கு இருக்கு டயர் கண்டிஷன். சோ yellow with black
ஸோ நல்ல குட் காம்பினேஷன் இது. ஸோ சீட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் சீட் வராது, ஒரு ஃபுல் சீட் தான் வரும். உட்காந்து போறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். லாங் டிரைவ் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா. சஸ்பென்ஷனும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். நீங்க இன்கேஸ் நீங்க குழியில எல்லாம் இறக்கும் போதோ இல்லை ஏறும் போதோ பாத்தீங்கன்னா ஃபோட்டோ இருக்கும் உங்களுக்கு. நீங்க ஹோண்டா CB350 ஹைனஸ் நீங்க ஸோ இந்த வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 1,64,605 rupees. ஸோ 30,000 கிலோமீட்டர் 20 மேனுஃபேக்சரிங். ரெஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா 2021. ஸோ கிளாசிக்கா இருக்கும் வண்டி உங்களுக்கு. ஆல்ரெடி கஸ்டமர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சீட் கவர் எல்லாமே போட்டு வச்சிருக்காரு. ஹோண்டா CB ஹார்னெட் பாத்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர் தான் ஓடிக்கு. 2018 மாடலுங்க. ஸோ பிரைஸ் பாத்தீங்கன்னா 72,000. பேஷன் ப்ரோல பாத்தீங்கன்னா இது i3s ஒரு தனி செட். ஸோ பிரைஸ் பாத்தீங்கன்னா 68,105 வரும். இயர் பாத்தீங்கன்னா 2020 மேனுஃபேக்சரிங். பாத்தீங்கன்னா ஹீரோல பாத்தீங்கன்னா கிளாமர் நம்ம பாத்துட்டு இருக்கோம். இந்த வண்டி பாத்தீங்கன்னா வெறும் 44,207 கிலோமீட்டர் தான் ஓடிக்கு. 2018 மாடலுங்க. ஸோ பிரைஸ் பாத்தீங்கன்னா 56,842 வரும் உங்களுக்கு. ஸ்கூட்டி டைப்ல நம்ம கிட்ட ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குங்க. இங்க பாத்தீங்கன்னா என்டார்கியூ இருக்கு, வெஸ்பா இருக்கு, 110cc உங்களுக்கு ஜூபிட்டர் இருக்கு. வெஸ்பால பாத்தீங்கன்னா வெறும் 12,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 2022 மாடல். நான் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 97,665. ஹீரோல பிளஷர் ரொம்ப டிமாண்டான வெஹிக்கிள். வெறும் 6,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 2022 மாடல். கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 70,275. பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எக்ஸல் இருக்குங்க ப்ரோ. மேக்ஸிமம் நிறைய பேர் எக்ஸல் தான் கேக்குறாங்க. கொஞ்சம் வயசானவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸல் தான் விரும்புறாங்க. சோ நம்ம கிட்ட எக்ஸல்ல பாத்தீங்கன்னா ஹெவி டியூட்டி இருக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60,627 வரும். ஜஸ்ட் 7,146 கிலோமீட்டர் தான் ஓடிக்கு. 2022 மாடலுங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரீனிஷ்ல ஒரு கலர் இருக்கு. TVS XL 100 தான். இது பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 55,756 வரும். 23,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 2022 மாடலுங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா TVS XL 100 6,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 2022 மாடல். சோ பிரைஸ் பாத்தீங்கன்னா 51,360. ப்ரோ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பைக்ஸ் மட்டும் இல்லாம ஆக்சசரிஸ் இருக்கு இல்லீங்களா? பெரிய வண்டி முதல் கொண்டு எல்லா வண்டிக்கும் தேவையான ஹெல்மெட்ஸ் எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. நல்ல பிராண்டடான ஹெல்மெட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டட் இருக்கு, SMA ஹெல்மெட்ஸ் வச்சிருக்கோம், SMK இருக்கு. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா வெஹிக்கிளுக்கு தேவையான செயின் லூப், கிரீஸ். ஓகே, என்ன ரேஞ்சஸ்ல இருந்து இருக்குங்க ப்ரோ? ஆக்சுவலா அப்புறம் ஹெல்மெட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 800ல இருந்து ஸ்டார்டிங். 800ல இருந்து above 5,000 வரையும் ஹெல்மெட் இருக்கு. அது போக ஹெல்மெட் எல்லாமே ஜாக்கெட்ஸ் எல்லாமே இருக்கு. ஜாக்கெட்ஸ் இருக்கு ப்ரோ நம்ம கிட்ட. ஆக்சசரிஸ் எல்லாம் இருக்குங்களா? ஆக்சசரிஸ் நம்ம கிட்ட இருக்கு ப்ரோ. தான் சொன்னல கிரீஸ், செயின் லூப், அந்த வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே கிளீனர், ஹேண்ட் கிளவுஸ் போன் இருக்குங்களா? இதுக்கும் டிஸ்கவுண்ட் உண்டு ப்ரோ. டிஸ்கவுண்ட் இருக்கு. பிரைஸ்ல இருந்து நெகோஷியபிள் தான் உங்களுக்கு.